வணக்கம், வெல்கம் டு மில்லியன் டிஷன் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மீடியம் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்க்கான கம்பேரிசன் அண்ட் டிஃபரன்சஸ் பார்க்க போகிறோம். மீடியம் ஸ்கேல் அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ நான் என்னோட ஏரியாவில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், அல்லது எங்கேயில் ஒரு சின்னதாக ஒரு டெலிவரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி $50 to $100 எடுக்கிற மாதிரி, டெய்லி ஒரு 4-5 டெலிவரி பாய்ஸ் வச்சு நான் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சின்ன ஏரியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில கடைகள் ஒரு 2-3 கடைகள் கனெக்ட் பண்ணி நான் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா எனக்கு மீடியம் ஸ்கேல் ஆப்புங்கிறது சிறந்த மாடலாக இருக்கும். இல்லை எனக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய கம்பெனியாக க்ரோ ஆகணும், அதே மாதிரி எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, இப்போ பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்க மாதிரி எனக்கு நிறைய ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி, எனக்கு ஃப்ரீ ஹேண்டாக எங்கே வேணால் க்ரோ ஆகிற மாதிரி பெரிய பிஸ்னஸாக வர்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அப்போ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் ஆப் தான் சூஸ் பண்ண முடியும். இதில் ரெண்டுத்துக்கான பட்ஜெட் டிஃபரன்சஸ் இருக்குது, சரிங்களா? மீடியம் ஸ்கேலுங்கிறது ஒரு சின்ன பட்ஜெட், லார்ஜ் ஸ்கேலுங்கிறது அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்லணும்னா, மீடியம் ஸ்கேல் ஆப்புங்கிறது ஒரு ட்ரக் மாதிரி, சரிங்களா? ஸோ ட்ரக்கில் நீங்கள் ஒரு 50-60 பேர் ஏற்றிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் லார்ஜ் ஸ்கேலுங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி, சரிங்களா? ஸோ ட்ரக்கை எப்பயுமே நீங்கள் ட்ரெயினாக ட்ரீட் பண்ண முடியாது, சரிங்களா? மீடியம் ஸ்கேல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் அவசியம் கிடையாது, நீங்கள் பேசிக்கே கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணிடலாம். பட் லார்ஜ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணதுக்கான பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்காவது பேசிக் நாலேஜ் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்புக்கு தேவை. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய கடைகள் கனெக்ட் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருக்கும், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ண முடியும் லார்ஜ் ஸ்கேலில். மீடியம் ஸ்கேலுங்கிறது பார்த்தா ஒரு சிங்கிள் ஸ்டோர் கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு ஆள் என்னுடைய ஒரு 2-3 டெலிவரி பாய்ஸை வச்சுக்கிட்டு, ஒரு 4-5 டெலிவரி பாய்ஸ் கூட வச்சுக்கிட்டு நான் இங்கே ஏரியாவில் இருக்க ஒரு 3-4 கடைகளை கனெக்ட் பண்ணி டெலிவரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மீடியம் ஸ்கேலில் தாராளமாக பண்ணலாம். சரி, இப்போ நான் மீடியம் ஸ்கேலில் பிஸ்னஸ் தொடங்கிட்டு அதை லார்ஜ் ஸ்கேலாக மாற்றிட முடியுமானா சாஃப்ட்வேரை மாற்ற முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும் போதே நாங்கள் மீடியம் ஸ்கேல் வேறு லார்ஜ் ஸ்கேல் வேறுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் அப்படியே லார்ஜ் ஸ்கேலாக அப்கிரேட் பண்ண முடியாது, பட் மைக்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டெலிவரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போதைக்கு மீடியம் ஸ்கேலில் பண்ணுறேன், சரிங்களா? ஒரு 6 months or 1 year பீரியடில் நான் எதிர்பார்க்குற பிஸ்னஸ் தாராளமாக எடுத்துட்டேன், சரிங்களா? எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, பிஸ்னஸ் எனக்கு க்ரோ ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? இப்போ எனக்கு இதில் மேனேஜ்மெண்ட்டில் சிரமம் இருக்குது. உதாரணத்துக்கு டெய்லி ஒரு 100 ஆர்டர்ஸ் வருது, ஒரு 3-4 டெலிவரி பாய் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் அசைன் பண்ணுறதுக்கும் இன்னும் கடைக்கு நிறைய கனெக்ட் பண்ண ஆசைப்பட்றேன், பட் அதை மேனேஜ் பண்ணல சிரமம் இருக்குது. ஒரு 20 கடை கனெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, பட் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணும்போது ஆர்டர் அசைன் பண்ணுறதுக்கும் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கும் கடைகள் இன்ஃபார்ம் பண்ணுறது, ஆர்டர் எடுக்கிறது, இதெல்லாம் இதில் மேனேஜ் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் லார்ஜ் ஸ்கேலுக்கு நீங்கள் மாறிக்கிறது அப்படின்னா அப்போ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் ஆப்பை டெவலப் பண்ணி அதை நீங்கள் லான்ச் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இது மாதிரி நாங்கள் இன்னும் பெட்டர் சாஃப்ட்வேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோம் உங்கள் பிராண்டு. ஸோ அதில் நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். மைக்ரேஷன் என்னன்னா, இந்த கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தா லார்ஜ் ஸ்கேலில் வந்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ் அவங்க ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுடைய அப்கிரேடட் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிடலாம். அது பாசிபிள், நிறைய ஆப்ஸ் அதை பண்ணியிருக்காங்க, மைக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சிரமமான விஷயம் கிடையாது. இல்லை எனக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு பெரிய லெவலில் க்ரோ பண்ண மாதிரி தான் எனக்கு பிஸ்னஸ் தேவைப்படுது, நான் மீடியம் ஸ்கேலில் பண்ணிவிட்டு அப்புறம் லார்ஜ் ஸ்கேலில் போகிற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே பெருசாக பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸுடைய பட்ஜெட், எவ்வளோ பேர் எம்ப்ளாய் பண்ண போகிறீங்க, எத்தனை கடைகள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டெலிவரி பாய்ஸ் அசைன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்குது, இதை பொறுத்து நீங்கள் மீடியம் ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது லார்ஜ் ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கலாம்.